ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆரி ஸ்டாண்ட் வாங்க அதை பற்றி உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன்னு சொல்லியிருந்தா நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் ரிவ்யூ சொல்லணும்னு சொல்லிட்டு 2 ப்ளவுஸ் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது ஒரு ஃபுல் நெக் பெரிய சைஸ் ப்ளவுஸாக இருந்தாலுமே ஒரு ஃபுல் நெக் அட் அ டைமில் போடுறதுக்கு இந்த ஸ்டாண்ட் வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். அதே போல் கீழே உட்காந்து ஒர்க் பண்ண முடியாது. நமக்கு என்ன மாதிரி காலில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த சேரில் வச்சு செய்கிற ஆரி பாக்ஸ் ஸ்டாண்ட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு உண்மையாகவே கீழே உட்காந்து போட முடியாதனாலே நான் ஒரு 6 மாதமாக ஆரியே போடலை. சரி, நம்ம வெயிட் பண்ணி ஒன்று நல்லதாக பார்த்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணி இதை ஸ்டாண்டை வாங்கினேன். நான் வாங்கின ப்ரைஸ்க்கு நிஜமாகவே ஒர்த்தான இதுதான். நமக்கு நல்லா இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. அது சின்ன சின்ன மைனர் மிஸ்டேக் தான். அது நம்ம என்னென்ன இருக்குதுன்னு சொல்கிறேன். அது ஒவ்வொரு ஸ்டாண்டு மேபி கரெக்டாக இருந்தால் இருக்கலாம். நான் வாங்கினதுல என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஆனால் ஒரு ஃபுல் நெக்கோட ஃபுல் ஸ்லீவ் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு காட்டில் வச்சு ஒர்க் பண்ணுற அளவுக்கு எந்த அளவுக்கு இருக்குமோ அந்தளவுக்கு இந்த பாக்ஸ் ஸ்டாண்ட் உண்மையாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மைனஸ் பாயிண்ட் மட்டும் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இதுக்கு எல்லா பக்கமுமே நீங்கள் கிளாத் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஒரு ஸ்லீவ் பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்லீவ் நார்மலாக பண்ணிடலாம். 2வது ஸ்லீவ் பண்ணும்போது ஸ்லீவோட சைட்லேயும் நீங்கள் கிளாத் ஜாயின் பண்ணணும். அதே போல் இப்போ ரவுண்ட் ஃப்ரேமில் எப்படி ஜாயின் பண்ணுவோம் கீழேயும் அதே மாதிரி இதுக்கும் ஜாயின் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி 2 பக்கமே நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஒரு ஸ்லீவ் நார்மலாக பண்ணிடலாம். இன்னொரு ஸ்லீவ் பண்ணும்போது இந்த ப்ராப்ளம். அதே போல் இந்த ஸ்டாண்ட் ஆடிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு ஸ்பேனர் உங்கள் கையில் இருந்துக்கிட்டே இருக்கணும், பக்கத்தில் கண்டிப்பாக வச்சுக்கிட்டே இருக்கணும். அது நம்ம ஒர்க் பண்ண என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஒன் சைடை ஆப்போசிட்டில் அப்படியே சாஞ்சிருது. அப்போ நம்மளோட கையில் அந்த ப்ரெஷர் போட்டு நிறைய வலி கொடுக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிளிப்பு போடுறதுனால கொஞ்சம் மேபி காசு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதாவது ஒரு 2000 நல்ல சாஃப்டான இருக்கிறது. அந்த கிளாத்லாம் பெருசாக டேமேஜ் ஆகலை. கொஞ்சம் நல்ல ஹை பட்ஜெட்டில் இருக்க சில்க் சாரியாக இருந்தால் கண்டிப்பாக டேமேஜ் உண்டு. எப்படி ரிங்கில் போட்டால் நமக்கு எப்படி டேமேஜ் இருக்குமோ அதே போல் பாக்ஸ் ஸ்டாண்ட்லேயும் இருக்குது. நான் ஸ்டாண்ட் கிளாத்தை ஏற்றுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா டைட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லீவ் முடிக்கும் போதே பக்கத்தில் ஆனால் இந்த ஸ்பேனர் கையில் வச்சுக்கிட்டே தான் இருந்தேன். அதே போல் நம்மளை சுற்றிலும் சோஃபாவில் சேரில் உட்காரோன்னா நமக்கு எல்லா பொருளையும் வைக்கிறதுக்கு நிறைய ஸ்பேஸ் வேணும் இல்லைங்களா. இப்போ தரனா நம்ம பக்கத்தில் அப்படியே எல்லாமே கரெக்டாக இருக்கும். நம்ம ஒரு சேரில் என்னமோ எல்லாம் சைடில் அங்கன்னு இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் எடுத்து மெட்டீரியல் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நம்மளை சுற்றி அப்படியே யாருமே பக்கத்தில் உட்காரவே முடியாது. மொத்தத்தையும் நம்மளே தான் ஆக்குபை பண்ணிப்போம். சேர்னால் ரொம்ப கஷ்டம். சோஃபானா ஓரளவுக்கு பக்கத்தில் வச்சுக்கலாம், சேர்னால் ரொம்ப கஷ்டம்தான். நான் நல்லா டைட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பித்தாலும் திரும்பவும் அதே ஃபால்ட்டு வந்துக்கிட்டே தான் இருந்தது. அது ஒன்றுமே பண்ண முடியல. அது ஸ்பேனர் வச்சு நம்ம எவ்வளோ டைட் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக லூஸ் ஆயிடுது. அதுதான் அது மெயினாக இது. அதே போல் நம்ம நல்லா அந்த முக்கோணம் கீழே இருக்கிறது உள்ளே போகிற அளவு கரெக்டாக நீங்கள் சேரில் உட்காந்தா மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். கொஞ்சம் ஸ்பேஸ் கம்மியாக இருக்கிற இடத்துல வச்சுலாம் நம்மளால் பண்ணவே முடியாது. இதில் தான் மைனஸ் ப்ளஸும் சேர்த்தே சொல்லியிருக்கேன். தேங்க்ஸ்.